இன்று நான் ஒரு பெண்ணை பற்றி உங்களோடு பேச போகிறேன். அந்த பெண்ணினுடைய பெயர் என்னவென்று நமக்கு தெரியாது. வேதத்தில் அந்த பெண்ணின் பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த பெண் எங்கே இருந்து வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய வேதத்தில் அவளை அழைத்திருப்பது சூனேமியாள் என்று. ஏனென்றால் சூனேம் என்ற ஊரில் இருந்து தான் அவள் வந்தாள். அவளுக்கு பெயர் என்னவென்று தெரியாது. இந்த சூனேம் என்பது ஒரு பெரிய பட்டணம். அநேகர் வாழ்ந்து வந்தார்கள். அதிலே நல்ல வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவள் தான் இப்போ நாம் பார்க்க போகும் இந்த பெண். இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லி அதிலிருந்து நாம் படிக்கக்கூடிய ஏதாவது பாடங்கள் இன்றைக்கு இருக்கின்றதா என்று பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துக்கு. அதிலே 8வது வசனத்திலே இருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் இந்த கதை இருக்கிறது. பெரிய கதை. ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதையை நாம் பார்ப்போம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து படிக்க போகிறோம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். இப்போ இதை கொஞ்சம் ஆராய்வோம். அடிக்கடி சூனேமுக்கு எலிசா போவார். ஒரு நாள் ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ. கனம் பொருந்திய என்று வேதம் சொன்னால் அதற்கு சில அர்த்தங்கள் உண்டு. அந்த ஊரிலேயே எல்லாரும் மதிக்கிற ஒரு பெண். அது மாத்திரமல்ல, ஒரு நல்ல செல்வந்தனுடைய மனைவி. ஆகவே நல்ல ஒரு வசதியுள்ள ஒரு பெண், பணக்காரி. அதுபோல நல்ல ஊரார் எல்லாரும் ஆமா என்று கனம் கொடுக்கக்கூடிய ஒரு பெண். அல்லது அந்த பெண் வரும்போது உட்கார்ந்திருப்பவர்கள் எல்லாரும் எழும்பி விட்டு மேடம் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு கனம் பொருந்திய பெண் இவர். அவர் எலிசாவை பார்த்து சாப்பிட கூப்பிடுகிறார். உடனே எலிசா என்ன செய்கிறார்? பாய்ந்து கொண்டு சரி அம்மா வருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியா? சும்மாவா? ஒரு பெரிய ஒரு பணக்கார பொம்பளை தானே கூப்பிடுது, கனம் பொருந்திய பெண்ணிலையா கூப்பிடுது. உடனே பாஞ்சுக்கிட்டு சரி சிஸ்டர் என்று எலிசா போனாரா? இல்லை, முடியாது என்று சொல்லுகிறார். இப்ப நீங்க யோசிக்கலாம், வசனத்துல அப்படி இல்லையே. இருக்குது. என்ன தெரியுமா சொல்லி வாசித்தோம்? அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். வருந்தி கேட்டுக்கொண்டாள். வருந்தி என்றால் என்ன? ஐயோ ப்ளீஸ் வாங்க பாஸ்டர், வாங்க பாஸ்டர், ப்ளீஸ் பாஸ்டர், வேணான்னு சொல்லாதீங்க பாஸ்டர். முதல் தடவை அழைக்கும் பொழுது அப்படி யாரும் கூப்பிடுவார்களா? இல்ல, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு சாப்பிட வரீங்களா என்று தான் கேட்டிருப்பாள். உடனே அவர் முடியாது சிஸ்டர், நேரம் இல்ல அப்படி சொன்னால் தான் வருந்தி கேட்பாள். சரியா? அப்போ இவர் எலிசா பணக்காரி, கனம் பொருந்திய பெண் அழைத்தும் முடியாது என்று சொல்லிவிடு. பாஸ்டருக்கு அதுதான் அழகு. அதாவது சில பாஸ்டர்மார் இருக்கிறார்கள், இந்த ஏழை மக்கள் வீட்டுக்கு கூப்பிட்டால் போக மாட்டார்கள். யாராவது ஒரு ஏழை பாஸ்டர் எங்க வீட்டுக்கு ஒருக்கா வாங்கல, நேரம் இல்லை, கொஞ்சம் வசதியானவங்க, கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு வரீங்களா? ஓகே சிஸ்டர். உடனே 32 பல்லையும் வெளியே போட்டு எலிச்சுக்கிட்டு போயிருவாங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு கனம் இருக்க வேண்டும். அழைக்கிற வீடுகளுக்கு போக கூடாது என்று நான் சொல்லவில்லை. பணக்காரர்கள், படித்தவர்கள் என்றவுடன் அவர்களுக்கு ஒரு விசேஷ கௌரவம் கொடுக்க கூடாது. பாஸ்டருக்கு தனது விசுவாசிகள் எல்லாருமே ஒரே அளவு முக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெரிய கார்ல வந்து இறங்குறவங்களை கட்டி பிடிக்கிறது, கார் ඇවිල්ලා බහින කට්ටියෝ මේ බදා ගන්න එක, ஆட்டோல இருந்து வாரவங்களுக்கு கை கொடுக்கிறது, நடந்து வாரவங்களுக்கு ஸ்தோத்திரம் ඇවිදන් එනවනම් praise the Lord. இது கேவலமான ஒரு புத்தி. இப்போ இது நான் சபைக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். ஒரு ஊழியக்காரன் எல்லாரையும் ஒரே அளவு மதிக்க வேண்டும். ஒன்று யார் வீட்டுக்கும் போக கூடாது, அல்லது எல்லார் வீட்டுக்கும் கூப்பிடுகிற வீட்டுக்கு மாட்டேன் என்று சொல்லாமல் போக வேண்டும். இந்த சபையில எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் விருப்பம் என்னைய கூப்பிடுறதுக்கு, எனக்கும் வரதுக்கு விருப்பம், நான் ஊர்ல இல்ல, அதுதான் பிரச்சனை. ஆகவே என் விசுவாசிகள், நீங்கள் காரிலே வருகிறவர்களா இருந்தாலும் சரி, பைக்கிலே வருகிறவர்களா இருந்தாலும் சரி, ஆட்டோவிலே வருகிறவர்களா இருந்தாலும் சரி, நடந்தே வருகிறவர்களா இருந்தாலும் சரி, என்னை உங்கள் வீட்டுக்கு சாப்பிட அழைத்தால் வருவேன். எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய திறமையான, விலை உயர்ந்த, பெருமதியான சாப்பாடு என்ன தெரியுமா? வெள்ளை சோறு, கருவாடு, சம்பல், முடிஞ்சா ஒரு பொரிச்ச கொச்சிக்கா, இவ்வளவு இருந்தாலே எனக்கு போதும். ஆனால் எனக்கு நேரம் இருந்தால் வருவேன். அது ஊழியக்காரர்கள் தெரிந்து கொள்ளும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஊழியக்காரர்கள் தெரிந்து கொள்வோம், நமக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. எலிசா கனம் பொருந்திய பணக்காரி கூப்பிடுகிறாள் என்றவுடன் ஆட்டி கொண்டு போகவில்லை. முடியாது என்கிறார்.
அவர் வருந்தி கேட்டுக்கொள்ளவும் சரி என்று போகிறார். புரியுதா உங்களுக்கு? அந்த வசனத்தின் மிகுதியை வாசிப்போம். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். ஏனென்றால் சிலர் அடிக்கடி ஒரு ஊழியக்காரரை அழைத்து சாப்பாடு கொடுத்தால் அந்த ஊழியக்காரரோடு அவர்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் வரும். விசுவாசிகளுக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். ஊழியக்காரர்களோடு ஐக்கியமாக வேண்டுமானால் விசுவாசிகள் தான் அந்த ஊழியக்காரனோடு நெருங்க வேண்டும். ஊழியக்காரர்கள் விசுவாசிகளோடு நெருங்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. அப்படித்தான் இன்றைக்கு இலங்கையிலும் உலகத்திலும் நடக்கிறது. பாஸ்டர்மார் தான் வீடுகளை தேடி போக வேண்டும், பாஸ்டர்மார் தான் விசிட்டிங் போக வேண்டும், பாஸ்டர்மார் தான் விசுவாசிகளை பார்த்து உங்க வீட்டுக்கு வரட்டுமா இந்த கிழமை கேட்கணும். அது ஒரு பிழையான கலாச்சாரம். விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும்? ஊழியக்காரர்களை அணுகி அவர்கள் இவர்களை அழைக்க வேண்டும். பாஸ்டர் இந்த கிழமை எங்க வீட்டுக்கு வர முடியுமா? அப்போ பாஸ்டர் முடியாது. அப்போ சூனேமியால் ஞாபகத்துக்கு வரணும். அவ்வளவு கனம் பொருந்தியவள் கேட்டே எலிசா மாட்டேன் என்றாரே, இன்னும் வருந்தி கெஞ்சி கேட்க வேண்டும். பாஸ்டர் ப்ளீஸ் வாங்களே வாங்களே வாங்களே. ஊழியக்காரர்களை அடிக்கடி உங்கள் வீடுகளுக்கு அழைக்க வேண்டியது விசுவாசிகளுடைய கடமை. இதை ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஊழியக்காரர்களை உங்கள் வீடுகளுக்கு அழையுங்கள். அவர்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுங்கள். ஒரு சிம்பிள் சாப்பாடு கொடுங்க. எல்லாத்துக்கும் கோழி இறைச்சியும் பிரியாணியும் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு தெரியுமா, முன்பு நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வர முன்பு ஏழைகளுடைய வீடுகளுக்கு போக எனக்கு ஆசை இல்லை. ஆனால் ஊழியத்துக்கு வந்த பிறகு ஆண்டவர் என்னை மாற்றினார். சில நேரங்களிலே தோட்ட தொழிலாளர்களுடைய லயங்களுக்கு போய் ஊழியம் செய்யும் பொழுது அந்த காலத்தில் ஒரு கொஞ்சம் கத்திரிக்காயோடு சோறு தருவார்கள். அதை சாப்பிட்டு அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். அதை சாப்பிட்டு விட்டு நாங்கள் வரும்போது. ஆகவே என்ன சாப்பாடு என்பது பிரச்சனை அல்ல. ஊழியர்களும் விசுவாசிகளும் ஒரு நல்ல ஐக்கியமாக இருப்பதற்கு இந்த உபசரிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். சூனேமியாளுக்கும் எலிசாவுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த உறவு ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஊழியக்காரனுக்கும் ஏற்பட வேண்டும். அதனால் சூனேமியாளுக்கு வந்த ஆசீர்வாதம் என்னவென்று பார்ப்போமா? வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? பாட்டில் இயேசுவானவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தின் நிமித்தம் வருகிறவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அந்த ஊழியக்காரனுக்குரிய ஆசீர்வாதம் அவர்களுக்கு வரும். விளங்குதா உங்களுக்கு? அப்போ சூனேமியாள் இப்போ இவர்களை அடிக்கடி சாப்பிட வரவழைக்கிறாள். இப்போ அவள் நினைக்கிறாள், ஐயோ இப்ப பாஸ்டர் அடிக்கடி வர ஆரம்பித்து விட்டார், சந்தோஷம், ஒரு நல்ல உறவு ஏற்பட்டு விட்டது. இப்போ இவரை இன்னும் ஒரு படி மேலே கவனிக்க வேண்டும். தன் புருஷனை அழைக்கிறார். பாருங்கள் 9வது வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பாருங்கள், எலிசாவினுடைய நடத்தை இதிலே தெரிகிறது. இந்த பெண் என்ன தெரியுமா சொல்லுகிறாள்? இவர் பரிசுத்தவான். ஏன் சொல்லுகிறாள்? கவனிங்கள், அவளுடைய கணவன் கிழவன், இவர் ஒரு வாலிப மனைவி, அதோடு இவர் நல்ல வசதி படைத்தவர். ஆகவே இவர் பார்வைக்கு அழகாக இருந்திருப்பார். வசதியானவர்கள் மேக்கப் எல்லாம் போடுவார்கள் எல்லா நாட்டிலும். ஆகவே இந்த சூனேமியால் அழகாக அலங்கரித்து அழகாய்த்தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அடிக்கடி எலிசா வந்து போகும் பொழுது எலிசாவின் நடத்தையை பார்த்து அவள் தன் புருஷனுக்கு சொல்லுகிறாள், இந்த வந்து போகிற ஊழியக்காரர் பரிசுத்தவான். ஏன் அப்படி சொல்லுகிறாள்? எலிசா அடிக்கடி வந்து போனாலும் அந்த வீட்டில் அடிக்கடி சாப்பிட்டாலும் அசிங்கமான கதைகள் எதுவும் அவர் கதைப்பதில்லை. இரட்டை அர்த்த டபுள் மீனிங் கதை எதுவும் கதைப்பதில்லை. பாஸ்டர் விசுவாசிகளோடு அதுவும் பெண்களோடு பேசும்போது கவனமாய் இருக்க வேண்டும், கனத்தை காத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிறைய பாஸ்டர்மார் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கொஞ்சம் விசுவாசிகளோடு நெருங்கினவுடன் டபுள் மீனிங் ஜோக்ஸ், இரட்டை அர்த்த ஜோக்ஸ் அடிப்பதும் கிண்டல் அடிப்பதும் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு மேய்ப்பனும் ஆடுகளும் அன்பாய் பழக வேண்டும். ஆனால் உண்மையாக சொல்லுகிறேன், பெண்களுக்கு தெரியும் ஒரு ஆம்பளை தன்னோட பேசும்போது எப்படி பேசுறான். கையை கொடுக்கும் போது கூட அது என்னமோ தெரியல, ஆண்டவர் பொம்பளைகளுக்கு படைச்சிருக்கிறார் ஒரு ஜில்பி. இந்த கையை கொடுக்கும் போது தெரியும் இவன் நல்லா கொடுக்கறானா இல்ல காடத்தனமா கொடுக்கறானா. சிஸ்டர்ஸ், நான் சொல்றது சரியா இல்லையா? நிறைய பெண்களுக்கு தெரியும். சொரண கட்ட பொம்பளைகளும் இருக்கு, அதுக்கு செய்ய வழி இல்ல. சில பொம்பளைங்க இருக்குது, சில பேர் வந்து தடவுனால எதுக்கு தெரியும், அது ஏன் தடவுறான்னு இந்த தடவுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஆனா ஒரு கௌரவமான பொம்பளையா இருந்தா, ஒரு ஆம்பளை தன்னோட பேசும்போது கை கொடுக்கும் போது அவளுக்கு தெரியும் இவன் காடையனா நல்லவனா. இன்றைக்கு சில பாஸ்டர்மார் காடையர்கள் இருக்கிறார்கள், உண்மையா சொல்றேன். ஆகவே எலிசா அப்படி ஒரு ஆள் கிடையாது. ஒரு நல்ல பெயர் வாங்க வேண்டும் ஊழியக்காரன். அவர் சூனேமியால் தன் கணவனுக்கு சொல்லுகிறாள், இந்த நம்மிடத்தில் அடிக்கடி வந்து போகிறாரே எலிசா, அவள் ஒரு பரிசுத்தவான், அவர் ஒரு பரிசுத்தவான் என்று எனக்கு தெரிகிறது. ஊழியக்காரர்கள் அந்த மாதிரி நல்ல பெயர் வாங்க வேண்டும். அவர் சொல்லுகிறாள் 10வது வசனம், நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம்.
அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். பாருங்கள், தன் மனைவியினுடைய அந்த சாட்சியை கேட்டவுடன் கணவன் ஒரு தயக்கமும் இல்லாமல் ஒரு அறை வீட்டை கட்டி ஊழியக்காரனுக்கு என்று வைக்கிறார். அவர்களுக்கு வசதி இருக்கிறது, ஆகவே அவர்கள் அதை செய்தார்கள். இப்போ எலிசாவுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, நல்ல நடத்தையினால் ஒரு ஊழியக்காரனுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஹோட்டல் அறை போல ஒரு அறை கிடைத்து விட்டது, அப்ஸ்டேர்ஸ், மேல் மாடியிலே. இனி அவர் சூனேமுக்கு வரும்போதெல்லாம் அந்த அறையிலே தனக்கென கட்டப்பட்ட அறையிலே தங்கலாம். கட்டில் ஒன்று இருக்கிறது, மேஜை இருக்கிறது, நாட்காலி இருக்கிறது, ஒரு அழகான குத்துவிளக்கெல்லாம் மினோரா ஒன்றும் வைத்திருக்கிறது. சூப்பர். இப்போ எலிசா அடிக்கடி அங்கு வந்து தங்குகிறார். தன் வேலைக்காரனையும் கூட்டிக் கொண்டு வருவார். கேயாசி 11வது வசனம். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். அப்படி சும்மா ஆசிக்கா அந்த கட்டில எலிசா படுத்துக்கிட்டு இருக்கார். நல்லா இருக்கு, நல்ல வசதியான கட்டில். இப்போ அவருக்குள்ளேயே ஒரு ஆசை வருகிறது. இந்த விசுவாசிகள் எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் தருகிறார்களே, நான் இவர்களை எந்த விதத்திலாவது ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த மாதிரி தான் அன்பானவர்களை ஊழியக்காரர்களுடைய மனதை நீங்கள் கொள்ளையடிக்க வேண்டும். அதாவது விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஊழியக்காரர்களோடு எப்படி பழக வேண்டும் என்றால், நீங்கள் அவர்களுக்கு காட்டுகிற அன்பை அவர்கள் பார்த்து, ஐயோ நான் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே என்று அவர்கள் நினைக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசிக்கு கொடுக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஜெபம். ஒரு ஊழியக்காரன் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபித்தால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், தெரியுமா? விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? ஏனென்றால் அதிலே பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களுக்காக ஜெபித்தால் அது பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு ஊழியக்காரனுடைய மனதை எப்படி கொள்ளையடிக்க வேண்டும் என்றால், அந்த ஊழியக்காரன் விரும்ப வேண்டும் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிக்க. எலிசா படுத்துக்கொண்டு யோசிக்கிறார், இந்த சூனேமியாளை நான் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்போ 12வது வசனம், அவன் தன் வேலைக்காரனியாகிய கேயாசியை நோக்கி இந்த சூனேமியாளை அழைத்துக் கொண்டு வா என்றான். அவளை அழைத்துக் கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அப்போ கேயாசி போறாரு, சிஸ்டர் உங்களை பாஸ்டர் கொஞ்சம் மேல வரவான். உடனே சூனேமியாள் வந்து பாஸ்டர் கிட்ட நிக்கிறார். பாஸ்டர் கட்டில படுத்துக்கிட்டு இருக்காரு ஆசிக்கா. அப்போ இவர் நேரடியா அவளோட பேசல. எலிசா பொம்பளைகளோட வலிஞ்சுக்கிட்டு திரிகிற ஒரு ஆள் கிடையாது. விளங்குதா? நிறைய பாஸ்டர்மாரோட மனைவிமார், நான் இதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நிறைய பாஸ்டர்மாரோட மனைவிமார எனக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாஸ்டர், என் புருஷன் என்னோட வள்ளுன்னு தான் இருப்பார். இப்படிதான் பேசுறார். ஆனா மத்த பொம்பளைகளோட பார்த்த உடனே சிஸ்டர்னு வளைஞ்சுக்கிட்டு போறார். இப்படி அநேக பாஸ்டர்மார் உண்டு. தாம் பொண்டாட்டினா கடிக்கிறது, மற்ற பொம்பளைகள்னா சிஸ்டர் சிஸ்டர், அம்மா அம்மா, தங்கச்சி, நங்கி எப்படி இருக்கிறீங்க, பிரைஸ் தலாம், கையை கொடுத்து கையை எடுக்கிறதும் இல்லை, கொடுத்து நல்லா இருக்கிறீங்களா, அது தென்னත් ඇදලා අරගෙන හොඳට ඉන්නවද? உங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறாரா? ඔයා ගෙදර එක්කන හොඳට ඉන්නවද? வீடெல்லாம் நல்லா இருக்கா? ගෙදර හොඳට තියනවද? தாம் பொண்டாட்டினா හැබැයි තමුන්ගේ බිරිඳ නම් எலிசா சூனேமியாளை அழைக்கவும் சுனேமி எஸ்டேட் கதா කරලත් சூனேமியாள் வந்து நிற்கிறாள். சுனேமி எஸ்டேட் දැන් ඇවිල්ලා හිටගෙන ඉන්නවා. இவர் கேயாசியை பார்த்து சொல்லுகிறார். දැන් මොහු ඒ කියන්නේ එලිෂා ගෙහාසියව බලලා කියනවා 13வது வசனம் 13 වෙනි පදේ. இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். வாவ். එලිෂාද කතා කොට මේ සියලු සැලකවලින් නුඹ අප ගැන සැලකුවේය. නුඹ උදෙසා කුමක් කට යුතුද? රජුට හෝ සේනාපතියට හෝ නුඹ වෙනුවට කතා කරනවට කැමතිද කියා ඇගෙන් අසන්නයි ගෙහාසිට කීවේය. என்றால் எலிசா ஒரு பெரிய மதிப்புள்ள ஒரு ஊழியக்காரன். ඒ කියනවා எலிஷா කියන්නේ ඉතා උසස් ගෞරවනීය සේවකයෙක්. ராஜாவுக்கே கட்டளை கொடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர். රාජ්‍ය කෙනෙකුට අණ කරන්න පුළුවන් තරමේ උසස් සේවකයෙක්. அப்போ இவர் கேயாசியிடம் சொல்லுகிறார், මෙයා ගෙහාසිට කියනවා கேளு அவகிட்ட, අහන්න යාගෙන්. எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறான். එයා අපිට ගොඩක් උදව් කරනවා. ஏதாவது அரசாங்கத்துல ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமா? රජය මොනවාරි කළා දෙන්න ඕනේද? ஏதாவது உதவி தேவையான கேள்வி. මොනවාරි උදව්වක් ඕනද කියලා අහන්න. இப்போ சூனேமியாள் நிற்கிறாள்.
දැන් මේ සුනමිස්ට ඉන්නවා. ஆனால் அவன் இடத்துல கேட்காமல் வேலைக்காரன் இடத்துல கேட்க சொல்கிறார். හැබැයි ඇයකින් අහන්න නැතුව සේවකයාගෙන් අහන්න කියන්නේ. அவ்வளவு ஒரு கனம் பொருந்திய மனுஷன் இந்த எலிசா. එච්චර ගෞරවණීය වූ සේවකයෙක් එලිෂා. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஊழியக்காரர்கள் கவனிச்சுக்கிறங்க. ඒ නිසා මේ වැඩසටහන බලනව සේවකයන් අවධානය යොමු කරගන්න. பொம்பளைகளோட வளைஞ்சிக்கிட்டு போகாதீங்க. ගෑනු මේ ස්ත්‍රීන් සමග නිකම් මේ කෙල හලාගෙන දුවන්න එපා. ගෑනුන්ව දැක්කාම ඉස්තර එහෙම යන්න එපා. ஒரு மதிப்போட இருக்கணும். ඒක ගෞරවණීය විදිහට හැසිරෙන්න. அப்படி இழிச்சுக்கிட்டு போகணும் யாருக்கிட்ட தெரியுமா? එහෙම මේ එහෙම යන්න ඕනේ. එහෙම යන්න ඕනේ කාක් ගාවට දන්නවද? பொண்டாட்டிக்கிட்ட. තමුන්ගේ බිරිඳ ගාවට. பொண்டாட்டி தான் எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்கு பொண்டாட்டியா வந்து உட்கார்ந்துருக்கா. බිරිඳ තමයි හැමදේම අතහැරලා ඔබට බිරිඳ විදියට ඇවිල්ලා ඉන්නේ. அவ குஷினில் இருக்கும்போது பின்னால போயிட்டு எனக்கு ஒரு தேத்தலி தாரியா. එයා කුස්සියේදී මට තේකක් දෙනවද? அப்ப குடும்பம் நல்லா இருக்கும். එතකොට පවුල හොඳට තියෙයි. அவள வள்ளு வள்ளு 24 மணி நேரமும் தன்னோட வாழ்ற பொண்டாட்டியா வள்ளு வள்ளு வள்ளுன்னு கடிச்சுக்கிட்டு එයාව පැය 24ම වව් 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 කියන හපාගෙන ඉඳලා வேற ஒருத்தன் பொண்டாட்டியில போயிட்டு இன்னும் வளைஞ்சுக்கிட்டு இருந்தா වෙන ගෑනු කෙනෙක් ගාවට ගිහලා කියාගෙන හිටියා නම් அசிங்கம். කැතයි. எலிசா கேட்கிறார், එලිෂා අහනවා. கேள் ஏதாவது உதவி தேவையான. අහන්න මොනවාරි උදව්වක් ඕනේද කියලා. அதற்கு அவள் என்ன சொல்லுகிறார்? ඒකට ඇය මොනවද දෙන උත්තරේ? அதற்கு அவள் 13 අපි ඉන්නේ තාම. என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். வாவ். ඇද මාගේම සෙනග අතරේ වාසය කරමි උත්තර දුන්නාය. එහෙමද තියෙන්නේ? சுகமாய் இருக்கிறேன். ඒක තියෙන්න ඕනේ. ඒක නෑ සිංහලේ නෑ. සිංහල බයිබලේ නෑ. அவள் சொல்லுகிறாள், ඇයි කියනවා இந்த சூனைமிலே මෙම සුනෙම් වල இந்த ஜனங்கள் மத்தியிலே මේ මිනිස්සු අත එක්ක ஒரு குறையும் இல்லாம இருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு எந்த உதவியும் தேவையில்லைங்கிறான். කිසි අඩුපාඩුවක් නැතුව මං ඉන්න, මට කිසි උදව්වක් අවශ්‍ය නැහැ කියලා. ஒரு 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 பெண்ணுக்கு இது ஒரு நல்ல அழகான ஒரு விஷயம். එක කාන්තාවකට ඉතා ලස්සන උදයක් මේක. அவளுக்கு பிள்ளை இல்லை. ඇයට දරුවෝ නැහැ. அந்த கலாச்சாரத்திலே, யூத கலாச்சாரத்திலே பிள்ளை இல்லை என்றால் அவர்கள் சாபம் என்று நினைப்பார்கள். යුදෙව් සංස්කෘතිය තුල තැනැත්තියකට දරුවෝ නැත්තම් ඒක ශාපයක් කියලා සලකන්නේ. கிட்டத்தட்ட ஒரு விஷயத்திலே இலங்கையர்களும் இந்தியர்களும் இந்த இஸ்ரவேலர்களை போல බොහෝ දුරට මේ ලංකාවේ මිනිස්සුත් ඉන්දියාවේ මිනිස්සුත් මේ ඊශ්‍රායල් වරු වගේ. அதாவது ஒரு கல்யாணம் கட்டின குடும்பத்துக்கு பிள்ளை இல்லைன்னா ඒ කියන්නේ කසා විවාහ වුණා වූ ඒක පවුලකට දරුවෝ නැතිනම් அந்த பொம்பளையில தான் பிரச்சனைன்னு நினைப்பாங்க. මේ ඉස්ත්‍රියගේ තමයි ප්‍රශ්නේ කියලා හිතනවා. அவள் மலடி என்று தான் நினைப்பார்கள். එයා වඳ ඉස්ත්‍රියක් කියලා තමයි හිතන්නේ. அப்போ இங்கே உண்மையாக யார் மலடன்? හැබැයි මෙතන ඇත්තටම කවුද වඳ? அவன். ஏன்னா அவன் கிழவன். ඔහු ඒ ස්වයං පුරුෂයා, ඔහු වයසක පුද්ගලයෙක්. பிறகு கேயாசி சொல்றாரு, கேயாசி விஷயத்தை சொல்றாரு. ඊට පස්සේ ගෙහාසි කියන විස්තරේ. ஆனால் பாருங்கள், இவள் ஊழியக்காரனுக்கு சொல்லவில்லை. හැබැයි මෑ සේවකයාට කිව්වේ නැහැ. கேட்டுட்டார் தானே ஏதாவது உதவி தேவைன்னா? ඇහුවනේ මොනවද උදව්, මොනවාරි උදව් තියෙනවනේ කියන්නේ. எனக்கு பிள்ளை இல்ல. අයියෝ මට දරුවෝ නැහැ. ஐயோ என்ன சாபம்னு எல்லாம் நினைக்கிறாங்க பாஸ்டர். අයියෝ ඒක සාපයක් කියලා හිතනවා මාස්ටර්. ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். මොන ආච්චා කරන්න මාස්ටර්. யோசிங்க, அந்த கலாச்சாரத்திலே හිතලා බලන්නේ සංස්කෘතිය තුල பிள்ளை இல்லாமல் ஒரு பெண் இருந்தால், දරුවෝ නැතුව එක කාන්තාවක් හිටියා නම් நம்ம பொம்பளைகள்ல ஒரு ஆளா இருந்திருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருக்கும்? අපේ කාන්තාවන්ගේ එක්කෙනෙක් වෙලා හිටියා නම් මොනවද දන්නවද කියන්නේ? பாஸ்டர் எல்லா வசதியும் எனக்கு இருக்கு பாஸ்டர். පාස්ටර් මට හැම දෙයක්ම තියෙනවා පාස්ටර්. ஆனா மலடி பாஸ்டர். ඒ වුණාට මං වඳ පාස්ටර්. ஆமாவா இல்லையா? කියයිද නැද්ද එහෙම? நம்ம பொம்பளையா இருந்தா අපේ කාන්තාවක් වුණා නම් அவர் கேட்கிற வரைக்கும் இருக்காது. එයා ආඩකම් ඉන්න එකක් නැහැ. சாப்பிட கூப்பிடுறதுக்கு முதல்ல කෑමට කතා කරන්න කලින්ම ஒரு ஊழியக்காரர் வந்திருக்காரு எலிசான்னு சொல்லி, මේ එලිසා කියලා එක සේවකයෙක් ඇවිල්ලා ඉන්නවා. அவர்கிட்ட போய் ஜெபிச்சுக்கிறோம். එයි අගවට ගිහලා අපි ආච්චා කරගමු. பாஸ்டர் புள்ள இல்ல பாஸ்டர். පාස්ටර් දරුවෝ නැහැ පාස්ටර්. அது இவள் எப்படிப்பட்ட ஒரு பெண்? හැබැයි මෑ කොයි වගේ කාන්තාවක්ද? அவர் கேட்டும் இவள் சொல்லவில்லை. ඔව් අහලත් මෑ කිව්වේ නැහැ. இந்த புலம்புகிற தன்மை நமக்கு இருக்கக்கூடாது. මේ
முரகசன මොරගසන පුරුදු තියෙන්න හොඳ නෑ අපිට. சில பேர் வந்து எப்ப பார்த்தாலும் புலம்பல். සමහරු කොයි වෙලාවෙ බලපුත් විලාප කියනවා. எனக்கு அது இல்ல எனக்கு இது இல்ல. ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டா, මට අරක නෑ මේක නෑ කවුරුහරි පාස්ටර් කෙනෙක් ගෙදරට ආව නම් එහෙම அந்த ஆள்ட தலையில தேவைகளையே போட்டு நிறைக்கிறது. ඒ මනුස්සයාගේ ඔළුවට අවශ්‍යතාවම දීලා පුරවනවා. பாஸ்டர் பாத்தீங்க தானே வீட்டை පසුම දැක්ක නේද ගෙදර? ஒழுகுது பாஸ்டர். තෙමෙනවා පාස්ටර්. பாத்தீங்க தானே தரைய දැක්කනේ පොළොව. சிமிந்தி கூட இல்ல பாஸ்டர். සිමෙන්තිවත් නෑ පාස්ටර්. என்னமோ இதுக்குனே அந்த ஊழியக்காரனை கூப்பிட்ட மாதிரி. මේකටම පෙන්වන්න කියලා මේ අර සේවකයා කතා කරා වගේ. சூனேமி ஆளை போல நாம் மாற வேண்டும். සුනෙම් මිස්ට්‍රිය වගේ අපි මාරු වෙන්න ඕනේ. வாயிலே நல்ல நேர்மறையான காரியங்களை பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். මුකෙන් සැබෑව් දේවල් කතා தனாத்மக தேவா. ධනාත්මක දේවල් කතා කරනවා ආයි විදිහට මාරු වෙන්න ඕනේ. நல்லா இருக்கிறேன், හොඳට ඉන්නවා. சுகமா இருக்கிறேன், සුවයෙන් ඉන්නවා. ஒரு குறையும் நான் எனக்கு இல்ல. කිසි අඩුපාඩුවක් මට ஒரு නෑ. பெரிய குறை இருக்கிறவள் ලොකු අඩුපාඩුවක් තියෙන කෙනෙක්. அவள் சொல்லுகிறாள், நான் சுகமாய் இருக்கிறேன். ඇයි කියනවා මම හොඳට ඉන්නවා සුවයෙන් ඉන්නවා කියලා. விசுவாசிகள் பழக வேண்டும். මේක ඇදිලිවන්තයෝ පුරුදු වෙන්න ඕනේ. நன்றாய் இருக்கிறேன், හොඳට ඉන්නවා. நான் சுகமாய் இருக்கிறேன், මම සුවයෙන් ඉන්නවා. கர்த்தர் என்னை நன்றாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி வாழ்ந்து பழக வேண்டும். දෙවියන් වහන්සේ මාව හොඳට තියලා තියෙනවා කියලා කියන්න පුරුදු වෙන්න ඕනේ. அப்போ 14வது வசனத்திலே 14 වෙනි පදේ பாஸ்டர் எலிசா அவருடைய வேலைக்காரனை பார்த்து கேட்கிறார், එතකොට දේවදාසයා එලීෂා එයාගේ වැඩකාරයා අහලා බලලා කියනවා அவனுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேயாசியை அவன் கேட்கிறான். එසේනම් මෑ උදෙසා කරන්න තිබෙන්නේ කුමක්දයි ඔහු ඇසුවේ. அவர் ரெசிஸ்டன்ட் கிட்ட கேட்கிறாரு, கேயாசி அவகிட்ட கேட்டா அவ ஒண்ணுமே தேவை இல்லைங்கிறாளே, சுகமா இருக்கிறதா சொல்றாளே, ஆனா அவளை நான் ஆசீர்வதிக்கணுமே, உனக்காவது ஏதாவது தெரியுதா? එයා සහායකයන් අහනවා ගියාසි බලන්න මොනවා ඇහුවත් මෙයා හොඳට ඉන්නවා කියනවනේ. හැබැයි මොනවා හරි කරන්න ඕනද? ඔයා දන්නවද මොනවා හරියට කරන්න පුළුවන් ආශිර්වාදයක් මොකක් හරි? வேலைக்காரன் இருக்கிறானே, මේ සහායකයා ඉන්නවනේ වැඩකාරයා. அவன் ஊர்ல உள்ள எல்லாத்தையும் தேடுற ஒருத்தன். එයා ගමේ හැම දෙයක්ම හොයන කෙනෙක්. அவன்கிட்ட கேட்டோன்னா அவன் விஷயத்தை அழகா எக்ஸ்பிளைன் பண்றான். එයාගෙන් ඇහුවනම් එයා ලස්සනට කාරණාව විස්තර කරා. அவன் එයා அவளுக்கு பிள்ளை இல்லை. 14 ගියාසි ඇට පුත්‍රයෙක් නැත. அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். ඇගේ පුරුෂයත් මහලු යයි කීවේය. அவர் பிரச்சனையும் சொல்லி காரணத்தையும் சொல்லிட்டார். එයා ප්‍රශ්නෙත් කියලා හේතුවත් කිව්වා. அவளுக்கு பிள்ளை இல்லை. එයාට දරුවෝ නැහැ. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? புருஷன் கிழமை, அவன் அவுட்டேட். මේ ස්වාමි පුරුෂයා එයා වයසයි දැන් එක්ස්පයර් වෙලා. விளக்குதா பாஸ்டர்? அந்த சிஸ்டருக்கு புள்ள பேரலாம் இன்னும், පාස්ටර් ඒ ස්ත්‍රියට තාම දරුවෝ බිහි කරන්න පුළුවන්. ஆனா அவன் அவுட், அவன் கிழமை, இனி அவனுக்கு முடியாது. හැබැයි එයා දැන් වයසයි. එයා වයසයි දැන්. So, அவளுக்கு புள்ள இல்ல, அதுதான் பிரச்சனை பாஸ்டர். එයාට ඒගොල්ලන්ට දරුවෝ නැහැ. ඒක තමයි ප්‍රශ්නේ පාස්ටර්. அவள் சொல்லவில்லை பாருங்கள், ඇය කිව්වේ නැහැ. வேலைக்காரன் தான் சொல்லுகிறான். වැඩකාරයා තමයි කියන්නේ. இதுல ஊழியக்காரனுடைய ஒரு அழகும் தெரிகிறது. මේකෙන් සේවකයන්ගේ එක සේවකයාගේ එක ලස්සනක් පේනවා. எலிசா இவ்வளவு அடிக்கடி வந்து சாப்பிட்டு அந்த வீட்டுல தங்கிட்டு போனா இவருக்கு தலையில இது படல. මෙච්චර එලීෂා මේ ගෙදර ඇවිල්ලා කාලා බිලා යනවා. හැබැයි එයාගේ ඔළුවට මේක වැදුන්නේ නැහැ. இவள் வாலிப ஸ்திரீ, அவன் கிழவன், இதெல்லாம் இவர் கணக்கே எடுக்கல. මෙයා තරුණ ස්ත්‍රියක් අර ස්වාමි පුරුෂයා මහලුයි මේ මොකුත් එයාට දැනුනේ. நம்ம சில பாஸ்டர்மாருக்கு, හැබැයි අපේ සමහර දේවදාසයෝ அவங்களோட விசுவாச சிஸ்டர்மாரனுடைய பர்த் சர்டிபிகேட் நம்பர் கூட தெரியும். අපේ ඇදිලිවන්ත සමහර සහෝදරයන්ගේ උපන්දිනේ මේ උපැන්න හිටන් දන්නවා ඒගොල්ලෝ. பெண்ண சாதிக்க நம்பரே தானோ, ஐடி நம்பரே தானோ, எல்லாத்தையும் தேடி புறக்கிக்கிறானுங்க. ஊழியக்காரனுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு ஐயா. හැමදේම හොයලා තියාගෙන ඉන්නවා. එක සේවකයෙකුට එක ගෞරවයක් තියෙන්න ඕනේ. அப்போ 15வது வசனம், 15 වෙනි පදය. அப்பொழுது அவன், அதாவது எலிசா, அவளை கூப்பிடு என்றான். ඇයට අඬ ගසන්නේ ඔහු කීය. அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியில் நின்றாள். ඔහු ඇයට ඇඬ ගැසූ කල දොරකඩ ළඟට ආවාය. அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். ඔහු ලබන අවුරුද්දේ මේ කාලය පැමිණි විට
නුඹ පුත්‍රයෙක් වැළඳ ගන්නේයයි කීවේය. பாருங்கள், கேட்காமலேயே ஆசீர்வாதம் வருகிறது. බලන්න ඉල්ලන්නෙම නැතුව ආශිර්වාද පැමිණෙනවා. ஊழியக்காரனை உபசரிக்கும் பொழுது கேட்காமலேயே ஆசீர்வாதம் வருகிறது. සේවකයන්ට සංග්‍රහ කරද්දි කියන්නෙම නැතුව ඉල්ලන්නෙම නැතුව ආශිර්වාද දෙනවා. புலம்பாமலேயே அவளுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. විලාප කියන්නේ නැතුව මේගොල්ලන්ට ආශිර්වාද දෙනවා. அவன் சொல்லுகிறான், வருகிற வருஷம் நீ பிள்ளையோடு இருப்பாய். ඔහු කියනවා ලබන අවුරුද්දේ ඔබ දරුවෙක් එක්ක ඉඳී. உடனே அவ එකපාරට thank you සාදරම්, நன்றி 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 மாஸ்டர். අයියෝ thank you සුති මාස්ටර්. அவன் என்ன தெரியுமா சொல்றா? ඇයි මොනවද දන්නවද කියන්නේ? அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றான். ඈදෙන නැත මාගේ ස්වාමිනී, දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍ය ඔබගේ දාසිට බොරු කියන්ට එපායයි කීවාය. அதாவது அவள் எதிர்பார்ப்பை இழந்து போய் ரொம்ப காலம். ඒ කියන්නේ ඇයගේ බලාපොරොත්තු බිඳ වැටලා ගොඩක් කල් වෙනවා. பாவம் அவள். පව් இனி எனக்கு பிள்ளை வராது. ආය මට දරුවෝ වෙන්නේ නැහැ. புருஷனை குறை சொல்லவில்லை. ඒ ස්වාමි පුරුෂයාගේ අඩුපාඩු කිව්වේ නැහැ. கேயாசிக்கே தெரிகிறது ஏன் பிள்ளை இல்லை என்று. ගෙහාසිටම දන්නවා ඇයි දරුවෝ නැත්තේ කියලා. அவளுக்கு தெரியாதா? ඇයට දන්නේ නැද්ද? யோசிங்க. හිතලා බලන්න. அவளுக்கு தெரியாதா எனக்கு பிள்ளை இல்லாததுக்கு காரணம் என் புருஷன்? ඇය දන්නේ නැද්ද මට දරුවෝ නැති වෙන්න හේතුව මගේ ස්වාමි පුරුෂයා කියන එක? அவள் என்ன நினைத்திருக்கலாம்? அவள் என்ன நினைத்திருக்கலாம்? ඇය මොනවා හිතලා තියෙන්නේ නැද්ද? அவள் நினைத்திருக்கலாம், ඇය හිතලා ඇති என் குடும்பம் எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை கட்டி கொடுக்கவில்லை. මගේ පවුල මට හොඳ ස්වාමි පුරුෂයෙක් මට හොඳ මනමාලයක් කසාද බැඳලා දුන්නේ නැහැ. ஒரு கிழவனுக்கு என்னை கட்டி கொடுத்து விட்டார். එක වයසක මිනිහෙකුට මාව බඳලා දුන්නා. இன்றைக்கு நான் ஆசீர்வாதம் இல்லாமல் பிள்ளை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அவன். එතකොට අද මම ආශිර්වාද නැතුව මේ දරුවෝ නැතුව ඉන්න හේතුව ඔව්. குறை சொல்லி இருக்கலாம், சொன்னாலா? இல்லை. අඩුපාඩුකම් කියාගෙන ඉන්න පුළුවන් කිව්වද? නැහැ. தன் புருஷன் நிமித்தமாக தனக்கு பிள்ளை இல்லை என்று அவள் சொல்லி இருக்கலாம், சொன்னாலா? இல்லை. මගේ ස්වාමි පුරුෂයා නිසා මට දරුවෝ නැහැ කියලා කියන්න පුළුවන් කිව්වද එහෙම? නැහැ. எனக்கு ஒரு கணவன் கிடைத்திருக்கிறது, சந்தோஷம். அந்த திருப்தியிலே அவள் வாழுகிறாள். මට එක ස්වාමි පුරුෂයෙක් ලැබිලා තියෙනවා, ඒක ඇති. ඒ තෘප්තිය තුලයි ජීවත් වුණා. ஒரு கிழவனுக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தாலும் එක වයසක මිනිහෙක් සමග ජීවත් වුණත් இவள் கவலைப்படாமல் திருப்தியாய் வாழ்கிறாள். ඇය දුක් වෙන්නේ නැතුව කනගාටු වෙන්නේ නැතුව තෘප්තිමත්ව ජීවත් වුණා. 17வது வசனம். 17 වෙනි පදය. அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை பெற்றாள். ඒ ස්ත්‍රී ගර්භණීව එලිෂාට කී හැටියට ඊළඟ අවුරුද්දේ ඒ කාලය පැමිණ විට පුත්‍රයෙකු බිහි කළාය. ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்து விட்டது. praise the Lord. තව විශාල ආශිර්වාදයක් පැමිණියා. அந்த பிள்ளை வளர்ந்தான். ඒ ළමයා වැඩුණු කල ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவரிடத்திலிருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் போது එක් දවසක් ගොයන් කපන නතරේ සිටි තමාගේ පියා ළඟට ගියේය. தன் தகப்பனை பார்த்து, එවිට ඔහු என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். අනේ මගේ ඔළුව යයි තමාගේ පියාට කීය. அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில் இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய் விடுங்கள் என்றான். පියාද ඔහුගේ මව් ළඟට ඔහු ගෙන යන්නේ තමාගේ වැඩකාරයාට කීවේය. சூப்பர் அப்பன். නියම තාත්තේ. ஒரு அப்பன் இப்படிதான் இருக்கணும். තාත්තා ගෙන්න මෙහෙම තමයි ඉන්න ඕනේ. வயல் வெளியிலே அவன் பெரிய பணக்காரன் அல்லவா? දැන් ඔහු හොඳ ධනවතෙක්නේ. வேலைக்காரர்கள் நிறைய பேரை வைத்து எல்லாரும் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். බොහෝ වැඩකාරයෝ තියන් දැන් ඇස්වන්න නිලාගෙන ඉන්නේ. அப்போ இந்த பிள்ளை வந்து தன்னோடு இருக்கிறது. දැන් මේ දරුවා ඇවිල්ලා තමුන් එක්ක ඉන්නවා. அப்பா இடத்துல வந்து சொல்லுகிறான், தலை நோகிறதப்பா, தலை நோகிறது, தலை வலிக்குது என்று பிள்ளை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். දැන් දරුවා තාත්තා ගාවට ඇවිල්ලා අයියෝ මගේ ඔළුව රිදෙනවා තාත්තා කියාගෙන ඉන්නවා. ஒரு நல்ல அப்பன் என்ன செய்ய வேண்டும்? හොඳ තාත්තෙක් නම් මොනවද කරන්න ඕනේ? ஏதாவது அந்த தலையை கொஞ்சம் மசாஜ் பண்ணலாம், එක්ක ඔළුව පොඩ්ඩක් මසාජ් කරන්න පුළුවන්. அல்லது ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை எடுக்கலாம். එහෙම නැත්නම් මොනවා හරි බෙහෙත් පෙත්තක් දෙන්න පුළුවන්. வீட்டிலேயா இருந்தால் பரவாயில்லை. ගෙදර හිටියනම් කමක් නැහැ. வெளியே தோட்டத்திலே, வயலிலே. මේ එළියේ මේ කුඹුරේ ඉන්නේ. அப்ப அந்த அப்பன் ஏதாவது ஒன்றை அந்த பிள்ளைக்காக செய்ய வேண்டும். එහෙමනම් මේ තාත්තා මොනවා හරි මේ දරුවා වෙනුවෙන් කරන්න ඕනේ. அவன் வேலைக்காரன் இந்த கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட விட்டு தலை வலிக்குதான். මේ ඔළුව රිදෙනවලු මේ ගිහිල්ලා අම්මා ගාවට ගෙනිලා දාන්න. சூனேமியாளுடைய கணவன் கிழவன் மாத்திரமல்ல, සුනෙම්මිය ස්ත්‍රියගේ ස්වාමි පුරුෂයා ඇවිල්ලා මහලු මිනිහෙක් විතරක් නෙවෙයි. அவன் ஒரு நல்ல அப்பன் கூட இல்லை. ඔහු හොඳ පියෙකුත් නෙවෙයි. இந்த பிள்ளை போகிறான் வீட்டுக்கு. දැන් දරුවා ගෙන යනවා නිවසට. 20வது வசனம். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். 20 වෙනි පදේ වැඩකාරයා ඔහු රැගෙන ඔහුගේ මව් ළඟට ගෙන ගියේ.
ඔහු ඉරමුදුන් වේලාව දක්වා ඇගේ එකුලේ හිඳ මලේය. தனக்கு வருஷக்கணக்காக இல்லாமல் இருந்து கிடைத்த ஆசீர்வாதம் අවුරුදු ගානක් තමුන්ට නැතුව තිබිලා ලැබුණා වූ ආශිර්වාදයක් திடீரென இப்படி இல்லாமல் போனவுடன் එකපාරට මෙහෙම නැති වෙලා ගියා නම් அவள் என்ன செய்திருக்க வேண்டும்? මොනවද කරන්න ඕනේ? அழுது புலம்பி கதறி யோசிச்சு பாருங்க. අඬලා කෑ ගහලා විලාප කියලා ஒரு தாயினுடைய கை மடியிலே தன் பிள்ளை செத்து போனால் அந்த தாய்க்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. එක මවක්ගේ මෙහෙම අතේ තමුන්ගේ දරුවා මේ ගියානම් කොහොම තියද හිතලා බලන්න. ஆனால் இந்த சூனேமியாள் ஆண்டவர் மேல் ஒரு பயங்கர விசுவாசத்தை வைத்திருந்தாள். හැබැයි මේ සුනෙම්මිය ස්ත්‍රිය දෙවියන් වහන්සේ මත ඉතා දැඩි වූ විශ්වාසයක් තියාගෙන හිටියා. அவளுக்கு தெரியும் ඇය දන්නවා சும்மா இருந்த எனக்கு ஆண்டவராக ஆசீர்வாதத்தை கொடுத்தார். නිකන් හිටිය මට දෙවියන් වහන්සේම ආශිර්වාදය දුන්නා නම් அதை எடுத்துக் கொள்வதற்காக அல்ல என்று. ඒක නැවත ලබා ගන්නට නෙවෙයි කියලා. அவள் செய்த காரியத்தை பார்க்கும் பொழுது பயங்கர ஆச்சரியமா இருக்கிறது. ஒரு பெண்ணால் இப்படி செய்ய முடியுமா என்று எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ඇය කරවුවේ ඉතුරු වැඩ ටික දැක්කම ගියා පුදුම හිතර එක කාන්තාවට මෙහෙම කරන්න පුළුවන්ද කියලා. 21வது வசனத்திலே பார்க்கிறோம். 21 පදේ බැලුව හැකි. அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டிக் கொண்டு போனாள். එවිට නැගී ගොස් දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයාගේ ඇඳේ ඔහු බාවා දොරපියා පිටතට ගියාය. செத்து போன தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு மாடிக்கு போகிறாள். මියගියාව තමුන්ගේ දරුවා වඩාගෙන යනවා උඩුමහලට. அலறி அடித்துக் கொண்டு அக்கம் பக்கத்தவர்களை எல்லாம் அழைத்து ஐயோ என் புள்ள செத்து போச்சு, ஐயோ என் புள்ள செத்து போச்சு என்று புலம்பவில்லை. කෑ ගහලා විලාප කියලා අහලා පහලා කට්ටියන කතා කරන අයියෝ මගේ දරුවා මිය ගියා මගේ දරුවා මිය ගියා කියලා කෑ ගැහුවේ නැහැ. அவள் ஒரு உள்ளத்தில் ஒரு திட்டத்தை போடுகிறாள். ඇය ඇතුළාන්තේ එක අරමුණක් දාගත්තා. ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிள்ளை, දෙවියන් වහන්සේ මට දුන්න දරුවා. ஆண்டவர் ஊழியக்காரன் மூலமாய் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். දෙවියන් වහන්සේ සේවකයා කන්නකොට දෙවියන් වහන්සේගේ සේවකයා කන්නකොට මට දුන්න ආශිර්වාදය. ஆகவே நான் போராட போகிறேன். එනිසා මම පොරබදන්න යනවා. எப்படி போராட போகிறேன்? කොහොමද පොරබදන්න යන්නේ? விசுவாசத்தில் போராட போகிறேன். ඇදහිල්ලේ පොරබැඳීම පොරබදන්න යනවා. விசுவாச போராட்டம் என்று ஒன்று அவளுடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிறது. ඇදහිල්ලේ පොරබැඳීම කියලා දෙයක් ඇගේ ජීවිතයේ තිබුණා. ஆகவே சிரமப்பட்டு இந்த மிஷேலை போல ஒரு பிள்ளை, அதான் முதல்ல இந்த மாதிரி ஒரு பிள்ளை என்று உங்களுக்கு சொன்னேன். මේ අපි මිෂෙල් වගේ කුඩා දරුවෙක් அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு மாடிப்படி ஏறி எலிசாவுக்கான அந்த அறைக்குள்ளே போய் ඒ කුඩා දරුවා වඩාගෙන උඩුමහල්ලට ගිහිල්ලා එලීෂාගේ ඇඳේ කාමරයට ගිහිල්ලා அந்த கட்டிலிலே கிடத்தி விட்டு ඒ ඇඳේ තියලා ඉවරලා அறையை பூட்டி விட்டு வந்து දොර වහලා ඇවිල්ලා பாருங்க அடுத்த வசனத்திலே බලන් ඊළඟ ඉන්නේ පදේ 22வது வசனத்திலே 22 වෙනි පදේ தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடமட்டும் போகும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள். තවද ඈ තමාගේ පුරුෂයාට අඬගසා දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා ළඟට හනික ගොස් එන පිණිස වැඩකාරයෙකුත් කොටලු දෙනකුත් මට එවන්නේ කීවාය. அதாவது அந்த காலத்திலே கழுதை என்றால் இந்த காலத்தில் கார். ඒ කියන්නේ ඒ කාලේ කොටලුවා කියන්නේ දැන් කාලේ කාර්යයක් වගේ. அப்ப அவன் மெசேஜ் அனுப்புறா, ஒரு ஒருத்தனை கூட சொல்றா போயிட்டு என் புருஷன்கிட்ட சொல்லுங்க கார் ஒன்னும் டிரைவரோட அனுப்ப சொல்லி. ඒ කියන්නේ දැන් මෙයා යවනා පණිවිඩයක් තමන්ගේ ස්වයං පුරුෂයාට මට කාර් එකකුයි ඩ්‍රයිවර් කෙනෙකුයි යවන්න කියලා. அவர் கேட்கிறார். அப்பொழுது அவன் 23வது வசனம், இது அமாவாசையும் அல்ல ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்தில் போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னாள். அதற்கு அவள் எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியிருக்கிறது என்று சொல்லி அனுப்பி 23 වෙනි පදේ ඔහුද නුඹ අද ඔහු ළඟට යන්නේ මොකටද? අමාවක සබත් දිනයක්වත් නොවේ කිව්වේ. ඈ ඒකට කමක් නැත කියා. இவள் புருஷனிடத்துக்கு கூட போய் சொல்லவில்லை பிள்ளை செத்து போய் விட்டான் என்று. मैं तमुගේ ස්වයං පුරුෂයෙක්වත් කිව්වේ නැහැ තමුගේ දරුවා මිය ගියා කියලා. எனக்கு காரும் டிரைவரும் வேண்டும். මට කාර් එකයි රියදුරුකුයි ඕනේ. அவர் கேட்டு அனுப்புறாரு. இன்றைக்கு பாஸ்டரை பார்க்கிற நாள் இல்லையே. ඔහු අහලා එවනවා අද පාස්ටර් හම්බෙන දවස නෙවෙයිනේ. இன்றைக்கு அமாவாசை இல்லையே. අද අමාවක දවස නෙවෙයිනේ. ஓய்வு நாள் அல்லவே. සබත් දිනයක්වත් නෙවෙයිනේ. ஏன் நீ பாஸ்டரோட இடத்துக்கு கர்மேல் மலைக்கு போகணும்? ඇයියෝ පාස්ටර් ගාවට මේ කර්මල් කන්දර යන්න ඕනේ. அக்கா செய்தி அனுப்புது. අක්කා පණිවිඩය යවනවා. அதெல்லாம் எனக்கு இருக்கு ஒரு ப்ரோக்ராம், பேசாம வண்டி அனுப்புங்க. මට තියෙනවා එක වැඩසටහනක් එකකට වා කටවහගෙන මේ වාහනේ වන්න. ஏன்னா இப்ப ஏனென்றால் இவளுக்கு தெரியும் இவனுக்கு சொன்னால் இவன் அவ்வளவு பெரிய விசுவாசி அல்ல. ඇයි කියනවනම් මම දන්නවා එයාට කිව්වනම් මෙයා එච්චර ඒ විශ්වාසය තියෙන කෙනෙක් නෙමෙයි කියලා. நீங்கள் ஒரு நல்ல விசுவாசத்தோடு இருக்கிற பொழுது ඔබ හොඳ
විශ්වාසය ඇදහිල්ල තුළ ඉද්දී அந்த அளவு விசுவாசம் இல்லாத குடும்ப அங்கத்தவர்களோடு நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை சொன்னால் ඒ තරම් ඇදහිල්ලක් නැති කෙනෙක් එක්ක ඔබ ඔබේ ඇදහිල්ල බෙදාගත්තා නම් அவர்களுடைய அவிசுவாச கதை உங்களை வேதனைப்படுத்தும். ඔවුන්ගේ අවිශ්වාස ඇදහිල්ල නැති කතා ඔබේ ඇදහිල්ල බිඳ තමයි. விளங்குதா உங்களுக்கு? තේරෙනවද ඔබට? ஆகவே நாம் சில விஷயங்களை சிலரோடு பேசாமல் இருப்பதே நல்லது. ඒ නිසා සමහර කාරණා අපි සමහර අයත් එක්ක කතා නොකර ඉන්න එකම හොඳයි. அப்பொழுது கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாது என்று சொல்லி புறப்பட்டு போனால். 24வது வசனம். 24 වෙනි පදයේ කොට්ලු දෙන සූදානම් කර ඇගේ වැඩකාරයට කතා කොට දක්කාගෙන යන්න මා නුඹට නොකිය මා නිසා නුඹේ දැක්කීම බාල නොකරන්නයි කිව්වාය. கார் எங்கே நிப்பாட்டாத நேரா அடிச்சுக்கிட்டு போ, கர்மேல் மலைக்கு போ. කාර්ය කොහෙවත් නවත්තන්නද කෙලින්ම කර්මල් කන්දර යන්න. யாருக்கும் குட் மார்னிங் சொல்ல தேவையில்லை. කාටවත් සුබ උදෑසනක් කියන්න අවශ්‍ය නැහැ. பேசாம போ, அவசரமா போன. இப்ப வேலைக்காரனுக்கு தெரியாது ஏன் ஆன்ட்டி இவ்வளவு அவசரமா போறாங்க. හදිසි කට වහගෙන යන්න තියෙන දැන් වැඩකාරයෙක් දන්නේ ඇයි මේ ඇන්ටි මේ මෙච්චර කලබල යන්නේ කියලා. அப்போ 25வது வசனம், கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்துக்கு போனாள். 25 වෙනි පදයේ මෙසේ ඈ ගොස් කර්මල් කන්දට දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍ය ළඟට පැමිණියාය. தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய கியாசியை பார்த்து, அதோ சூனேமியாள் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாயிருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். තව දෙවියන් වහන්සේ මනුෂ්‍ය ඈ දුරදී දැක තමාගේ මෙහෙකරු ගියහසිට කතා කොට අන්න අර සුනෙම්මේ ඉස්සේ එනවා. දැන්ම ඇගේ පෙරමකට ගොස් නුඹ සුවසේද, නුඹේ පුරුෂයා සුවසේද, ළමයා සුවසේද කියා ඇගෙන් අසන්නේ කීවේ. அப்ப கியாசி ஓடி போகிறான். දැන් ගියහස් දුවලා යනවා. ஓடி போய் சூனேமியாளுக்கு சொன்னா, பாஸ்டர் உங்களை மேல இருந்தே கண்டுட்டார், மலைக்கு மேல இருந்தே கண்டுட்டார் நீங்க வாரத. දැන් දුවලා ගිහලා කියනවා පාස්ටර් වාව පහළ උඩ ඉඳලම දැක්කා. நல்லா இருக்கிறீங்களா? හොඳට ඉන්නවද? உங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா? කොහොමද ඔයා ගෙදර ස්වාමි පුරුෂයා හොඳට ඉන්නවද? உங்க மகன் நல்லா இருக்கானா? ඔයාගේ දරුවෝ හොඳට ඉන්නවද? சில நேரம் பாருங்கள், සමහර වෙලාවට බලන්න இந்த மாதிரி கேட்கும்போது இவளுக்கு எவ்வளவு ஒரு வேதனை வந்திருக்கும். இவளுக்கு தான் தெரியும் மகன் செத்து போயிருக்கிறான். මේ වගේ අහද්දි මෑට කොච්චර වේදනාවක් එන්නද? ඇය දන්නවා තමුගේ දරුවා මිය ගිය එක. ஆனால் தன் வேதனையை அவள் அடக்கி கொள்ளுகிறாள். හැබැයි ඇගේ වේදනාව ඇය යටපත් அவள் என்ன කරගත්තා. தெரியுமா சொல்லுகிறாள்? ඇය මොනවද දන්නවද කියන්නේ? சுகந்தான் සුවයයි. என்று சொல்லி நேர பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திலே வருகிறாள். එහෙම උත්තර දීලා කෙලින්ම දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා ගාවට එනවා. அவளுடைய விஷயம் என்ன, அவளுடைய தீர்மானம் என்ன தெரியுமா? ඇයගේ විශ්වාසය මොකක්ද? මේ ඇයගේ අරමුණ මොකක්ද දන්නවද? என் போராட்டம் எலிசாவோடும் தேவனோடும், මගේ පොරබැදීම එලීෂා එක්කයි දෙවියන් වහන්සේ එක්කයි. மற்றவர்களோடு என் பிரச்சனையை நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். අනිත් අයත් එක්ක මගේ ප්‍රශ්නේ බෙදා ගන්න නෑ මං. கியாசி வந்து உங்க புள்ள நல்லா இருக்கிறானான்னு கேட்கும் அப்படின்னு அவ அழ ஆரம்பிக்கல. දැන් ගෙහාසේ ඇවිල්ලි වෙලා ඔබේ දරුවෝ හොඳට ඉන්නවද කියලා අඬන්න පටන් ගත්තේ නෑ. இல்ல யோசிக்க, பொம்பளைங்க பொதுவா அப்படிதானே செய்வாங்க. බොහෝ කාන්තාව මෙහෙමනේ කරන්නේ. புள்ள செத்து போயிருச்சு, දරුවා මිය ගිල්ලා புள்ள நல்லா இருக்கான்னு கேட்கிறான். දරුවෝ හොඳට ඉන්නවද කියලා අහනවා. அழுக வராம வேற என்ன வரும்? ඇඬෙන්නේ නැතුව වෙන මොනවද වෙන්නේ? இவள் அவளை அடக்கி கொண்டு சுகந்தான் என்று சொல்லுகிறாள். හැබැයි ඇයව ඇගේ වේදනාව යටපත් කරගෙන හොඳට ඉන්නවා කියලා කියනවා. விசுவாசிகள் பழக வேண்டிய ஒரு பழக்கத்தை சொல்லுகிறேன். ඇදලිවන්තය පුරුදෙන්න ඕන එක පුරුද්දක් කියලා දෙන්න. உங்கள் பிரச்சனைகளை ඔබේ ප්‍රශ්නයන් கண்டவர்களுக்கும் சொல்லாதீர்கள். දකින අයට කියන්න එපා. உங்கள் வேதனையை ඔබේ වේදනාව சபையில இருக்கிற மற்ற விசுவாசிகளுக்கு சொல்லாதீர்கள். සභාවේ ඉන්න අනිත් ඇදලිවන්තයොත් එක්ක බෙදා ගන්න එපා. ஊழியக்காரனோடு பேசுங்கள். සේවකයොත් එක්ක බෙදා ගන්න. ஊழியக்காரனுக்கு மாத்திரம் சொல்லுங்கள். සේවකයන්ට විතරක් කියන්න. உங்கள் பிரச்சனைகள், ඔබේ ප්‍රශ්නය, உங்கள் வேதனைகள், ඔබේ වේදනාව, உங்கள் குறைகள், ඔබේ අඩුපාඩුකම්, உங்கள் தேவைகள், ඔබේ අවශ්‍යතා இதெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லாதீர்கள். මේ හැම දෙයක්ම අනිත් අයට කියන්න එපා. ஏனென்றால் எல்லாரும் உங்களை குறித்து பரிதாபப்பட மாட்டார்கள். ඇයි කියනවා නම් හැම කෙනෙක්ම ඔබ උදෙසා දුක් වෙන්න යන්නේ නැහැ. மற்றது எல்லாருக்கும் உங்களை குறித்து உதவி செய்கின்ற திறமை இருக்காது. ඒ හැමෝටම ඔබට උදව් කරන සුදුසුකමක් නැහැ. சூனேமியாள் கேயாசியை பார்த்து சுகந்தான் என்று சொல்லி நேரடியாக ஊழியக்காரனிடத்திலே போய், සුනෙම් මේ ස්ත්‍රිය ගිහාසිය බල්ලා හොඳට ඉන්නවා කියලා කෙලින්ම යනවා දේවදාසයා බලාගෙන. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டாள். 27வது வசனம். 27 වෙනි පදයේ වනහයි කන්දේ දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා ළඟට පැමිණ ඔහුගේ පාද අල්වා ගත්තාය. ஒரு நாளும் இவள் ஊழியக்காரனுடைய காலை பிடிக்கவில்லை. කවදාවත් ඇය දේව සේවකයා කකුල අල්ලලා නැහැ.
வந்து காலை பிடித்து கொண்டாள். ඇවිල්ලා කකුල අල්ලගත්තා. உடனே கேயாசி பார்க்கிறான், ஆண்டவா இப்படி ஒரு நாளும் இவள் செய்யவில்லையே. ඒතර ගෙහාසි බලන කවදාවත් මෙයා මෙහෙම කළා නෑනේ. கேயாசி அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தான். එවිට ගෙහාසි අහක් කරන පිණිසලන් විය. தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். නමුත් දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා කතා කොට නැකම් සිටියාවේ. ඇගේ ආත්මය ශෝකයේ තිබේයයි ස්වාමීන් වහන්සේ මට නොදන්වා මාගෙන් සැඟවූසේකයි කීවේය. அப்பொழுது 28வது வசனம், அப்பொழுது எலிசா அவள், நான் என் ஆண்டவரிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். 28 වෙනි පදේ, එවිට මාගේ ස්වාමීන්ගෙන් මම පුත්‍රයෙක් ඉල්ලුවෙම්ද මා රවටන්ට එපාය නොකියෙම්දයි කීවාය. அவள் வந்து ஊழியக்காரனை பார்த்து கேட்கிறாள், ඇය ඇවිල්ලා සේවක තමුන්ගේ දේවදාසයා බලලා අහනවා, பாஸ்டர் පාස්ටර් எனக்கு புள்ள வேணும்னு நான் கேட்டனா, මට දරුවෙක් ඕන කියලා මං ඉල්ලුවාද? நீங்களா பார்த்து சொல்லும்போது கூட ඔයාව බලලා කියද්දිත් எனக்கு அபத்தம் சொல்லாதீங்க, கிண்டல் அடிக்காதீங்கன்னு தானே நான் சொன்னேன். මට නිකන් විහිළු කරන්න එපා කියලා නේද මං කිව්වේ? சும்மா இருந்த எனக்கு නිකන් හිටපු පාඩුවේ හිටපු මට நீங்களா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. ඔබම ආශිර්වාද දීලා இப்ப அந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு போயிருக்கிறது. දැන් ඒ ආශිර්වාද මාව අතහැරලා ගිහිල්ලා. ஆகவே நீங்கள் இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவள் நிற்கிறாள். ඒ නිසා ඔබම මේකට මොනවා හරි කරන්න ඕනේ කියලා කියනවා. என்ன விசுவாசம்! මොන ඇදහිල්ලක්ද? எத்தனை செத்தவர்களை எலிசா எழுப்பினதை இவள் கண்டிருக்கிறாள். කී දෙනෙක් මලවුන් නැගිටවලා තියෙනවා එලිෂා මෙයා කොච්චර දැකලා ඇද්ද? ஒருவரையும் காணவில்லை. කවුරුත් දැකලා නැහැ. මෙයා කාවවත් දැකලා නැහැ. அவளுடைய போராட்டமான விசுவாசம். හැබැයි ඇගේ පොර බැදීමේ ඇදහිල්ල. மிகுதியான கதையை நீங்கள் வாசித்து பாருங்கள். ඊතුරු කතාව කියවලා බලන්න. நான் சொல்லுகிறேன். මම කියන්නම්. எலிசா தன்னுடைய கோலை கேயாசிக்கு கொடுத்து சொல்லுகிறார், එලිෂා තමුන්ගේ සැරෑටිය ගිහාසිට දීලා කියනවා, நீ ஓடி போய் அந்த பிள்ளையின் மேல் இந்த கோலை வை. ඔබ දුවලා ගිහිල්ලා ඒ දරුවා මත මේ සැරෑටිය තබන්න. எலிசா கோலை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். එලිෂාගේ මේ සැරෑටියත් අරගෙන දුවනවා. ஆனால் இவள் என்ன தெரியுமா சொல்லுகிறாள்? හැබැයි මෑ මොනවද දන්නවද කියන්නේ? நீங்கள் வர வேண்டும். ඔබ පැමිණිය යුතුයි. உங்களுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. මේ ප්‍රශ්නේ ඔබටත් මටත් තමා. நீங்கள் தான் எனக்கு பிள்ளை என்கின்ற ஆசீர்வாதத்தை கொடுத்தீர்கள். ඔබ තමා දරුවෙක් කියනවා ආශිර්වාදය මට ஆகவே දුන්නේ. நீங்கள் எனக்கு வர வேண்டும். ඒ නිසා ඔබ මට පැමිණිය යුතුයි. 30வது வசனம், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். 30 වෙනි පදේ, නමුත් ළමයාගේ මව ස්වාමීන් වහන්සේ ජීවමාන බව සැබෑ වශයෙන්ම ඔබගේ ප්‍රාණේ ජීවත් වන බව සැබෑ වශයෙන්ම මම ඔබ අත්හැර නොයමි කීවාය. එවිට ඔහු පිටත් වී ඈ අනුව ගියේය. கேயாசி போய் அந்த பிள்ளையின் மேல் தடியை வைத்தும் அந்த பிள்ளை உயிரடையவில்லை. ගෙහාසි දුවලා ගිහිල්ලා ඒ දරුවා මතර සැරෑටිය තිබ්බත් ඒ දරුවා එළඹුන්නේ නැහැ. அப்புறம் எலிசா வந்து அந்த பிள்ளையின் மேல் படுத்து எழும்பி 2வது தரம் படுத்து எழும்பின பிறகு அவன் 7 தரம் தும்மி உயிரோடு எழுந்தான். ඊට පස්සේ එලීෂා ඇවිල්ලා ඒ දරුවා මත හාන්සි වෙලා දෙසරයක් එහෙම කරායින් පස්සේ ඒ දරුවා 7 සැරයක් කිබුහුන් ඇල්ල නැගිටිනවා. அதற்கு பிறகு அந்த பிள்ளையை சூனேமேல் இடத்திலே எலிசா கொடுக்கிறார். ඊට පස්සේ සුනමේ ස්ටේට ඒ දරුවාව දෙනවා එලීෂා. அந்த கதை எப்படி முடிகிறது தெரியுமா? ඒ කතාව කොහොමද දන්නවද අවසන් කරන්නේ? 37வது வசனம், அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். 37 වෙනි පදේ, ඈද ඇතුළේ ඔහුගේ පාමුල වැටේ බිමට නැමී වැඳ ඇගේ පුත්‍රයා අරගෙන ගියාය. உயிரோடு தன்னுடைய பிள்ளையை கிடைத்து விட்டது என்றபடினால் வெற்றியோடு அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு அவள் போகிறாள். சந்தோஷமாக வெற்றி அடைந்து விட்ட சந்தோஷத்தில் போகிறாள். නැවත ජීවමානව තමුන්ගේ දරුවා ලැබුණ නිසා ඒ කකුල් දෙක ගාව වැටිලා වඩාගෙන යනවා ජයග්‍රාහීව ඒ දරුවාව. இவ்வளவு நடந்தும் கணவனுக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியாது. මෙච්චර දේවල් සිද්ධ වෙලා ස්වාමි පුරුෂයාට දන්නේ මොනවද සිද්ධ වුනේ කියලා. இவள் செத்து போன பிள்ளையை ஊழியக்காரனை கொண்டே உயிரோடு எழுப்ப வைத்து வெற்றியை பெற்றுக்கொண்டாள். හැබැයි මය තමුන්ගේ මිය ගියා වූ දරුවා සේවකයා හරහා නැවත මලවුන්ගෙන් නැගිටලා ජයග්‍රහණය ගත්තා. இதுதான் விசுவாசம். මේක තමයි ඇදහිල්ල. விசுவாசம் என்பது ඇදහිල්ල යනු இடையிலே தளரக்கூடாது. මගදී සැලෙන්න හොඳ නැහැ. சில நமக்கு சாதகம் இல்லாத விஷயங்கள் நடக்கும் பொழுது நாம் அதைரியப்பட்டு போக கூடாது. සමහර අපිට යහපත් වන්නා වූ එහෙම නැත්නම් අපිට ශක්තිය වර්ධනය කරනවා දේවල් සිදු වෙද්දී අධෛර්යමත් වන දේවල් සිදු වෙද්දී අපි අධෛර්යමත් වෙන්න හොඳ නැහැ.
உறுதியாய் அவள் நின்றாள். ශක්තිමත්ව හිට ගන්න ඕනේ. எனக்கும் ஆண்டவருக்கும் போராட்டம். මට දෙවියන් වහන්සේටත් පොරබැදීම. எனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே வந்த அந்த ஊழியக்காரரோடு எனக்கு போராட்டம். මට දෙවියන් වහන්සේටත් අතර ආව ඒ සේවකයාත් සමග පොරබැදීම. அவளுடைய விசுவாசம் ஒரு போராட்டம் உள்ள ஒரு விசுவாசம். ඇගේ පොරබැදීම ඇවිල්ලා එක ඇදහිල්ලේ පොරබැදීම. மற்றவர்களை அவள் சம்பந்தப்படுத்திக் கொள்ளவில்லை. අනිත් අයව ඒකට සම්බන්ධ කරගත්තේ නෑ අය. தேவையானவர்களை மாத்திரம் சம்பந்தப்படுத்தினாள். අවශ්‍ය පුද්ගලයෝ පමණක් සම්බන්ධ කරගත්තා. வெற்றியை பெற்றுக்கொண்டாள். ජයග්‍රහණය ලබා ගත්තා. அன்பானவர்களே, ප්‍රේමවන්තයනි, நமது வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சாவுகள் என்றால் இழப்புகள் வரும்போது අපේ ජීවිතයේ මේ වගේ ශාපයන් එහෙම නැත්නම් බිඳ වැටීමෙද්දී பணம் இழந்து போகும்போது, මුදල් බිඳ වැටෙද්දී, சுகம் இழந்து போகும்போது, සුවය නැති වෙද්දී, சமாதானம் இழந்து போகும்போது, සමාදානය බිඳ වැටෙද්දී, வருமானம் இழந்து போகும்போது, ආදාය මාර්ග බිඳ වැටෙද්දී, ஊழியத்தின் வளர்ச்சி விழுந்து போகும்போது, අපේ සේවයේ වර්ධනය බිඳ වැටෙද්දී, வாழ்க்கையின் வெற்றிகள் விழுந்து போகும்போது ජීවිතයේ ජයග්‍රහණය බිඳ වැටෙද්දී நமக்கு சூனேமியாள் ஞாபகத்துக்கு வர வேண்டும். අපිට සුනෙමේස්ටයව මතකෙට එන්න ඕනේ. ஐயோ இல்லாம போயிருச்சே, ஐயோ போயிருச்சே புலம்ப கூடாது. අයියෝ නැති වුණානේ කියලා විලාප කියන්න හොඳ නැහැ. விசுவாசத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். විශ්වාසය තබා ගත යුතුයි. செத்து போன பிள்ளையை சுமந்து கொண்டு அழாமல் சுமந்து கொண்டு போய் ஊழியக்காரனின் கட்டிலே வைக்கிறாள். තමුන්ගේ මිය ගියා වූ දරුවා වඩාගෙන අඬන්න නැතුව අරන් ගිහලා ඒ සේවකයාගේ ඇඳේ තියනවා. ஏனென்றால் அவளுடைய உள்ளத்தின் விசுவாசம் என்ன தெரியுமா? ඇයි කියනවනම් ඇයගේ ඇතුළන්ත විශ්වාසය මොකක්ද දන්නවද? இந்த பிள்ளை செத்து போய் விட்டது என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். මේ දරුවා මිය ගියා කියන එක මම පිළිගන්නේ නැහැ. இந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி தர நான் போராடுவேன். මේ දරුවාව නැවත ප්‍රාණවත්ව නැගිටවන පිණිස මාව පොරබදිනවා. இப்படி ஒரு போராட்டத்தோடு போய் வெற்றியோடு வந்தாள். මෙහෙම පොරබැදීමත් එක්ක ගිහලා ජයග්‍රහණීව ආවා. சூனேமியாளின் தேவன் நமது தேவன். සුනෙමේස්ට්‍රේගේ දෙවියන් වහන්සේ අපේ දෙවියන් වහන්සේ. ஆகவே நமது விசுவாசம் வளரட்டும். එනිසා අපේ ඇදහිල්ල වර්ධනය වෙච්ච දෙන්න. நமது வாழ்க்கையிலே நிறைய இழப்புகள் வந்திருக்கின்றன. අපේ ජීවිතේ බොහෝ බිඳවැටීම් ආපු දෙන් வந்திருக்கின்றன. ඇවිල්ලා තිබෙනවා. இனியும் வரும். තවත් එයි. வாழ்க்கையிலே வேதனை வரும். ජීවිතේ වේදනා එනවා. பிரச்சனைகள் வரும். ප්‍රශ්න එනවා. ஆனால் விசுவாசத்தை இறுக பற்றிக் கொள்வோம். හැබැයි විශ්වාසය විතරක් අල්ලගමු. புலம்ப வேண்டாம். විලාප කියන්න එපා. எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். හැමෝමත් එක්කම බෙදා ගන්න එපා. ஊழியக்காரனோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். සේවකයොත් එක්ක බෙදා ගන්න. ஊழியக்காரனோடு பகிர்ந்து கொண்டு தேவனோடு போராடி வெற்றி பெறுங்கள். සේවකයොත් එක්ක බෙදාගෙන දෙවියන් වහන්සේත් එක්ක පොරබැදලා ජයග්‍රහණය ලබා கர்த்தர் ගන්න. உங்களை ஆசீர்வதிப்பாராக.